வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நிறையா பேர் என்னை இறக்கி விட்றதா நினச்சி ரொம்ப கமெண்ட்லாம் ரொம்ப காமெடியாக போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, இவனை இறக்கி விட்றதுக்காக போட்ட கமெண்டெல்லாம் இன்றைக்கி என்னை தூக்கி விட்டுருச்சு. ஆரம்பத்தில் அந்த வீடியோவில் கமெண்ட் வரும்போது என்னடா இப்படி கமெண்ட் அனுப்புகிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டேன். ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது, போக போக வியூஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. நீங்கள் போட்ட கமெண்ட்டு காமெடி கமெண்ட்டில் கலாய்க்கிறேன்னு சொல்லி போட்ட காமெடி கமெண்ட்டில் எனக்கு வியூஸ் மட்டுமே 12 லட்சம் தாண்டி போயிட்டுருக்கு அந்த ஒரே வீடியோவில். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மனுஷன் முன்னேறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கேவலப்படணும், அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மக்களே, இன்னும் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் ஜாலியாக கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை பார்த்தா டாக்டர் திவாகர் மாதிரி இருக்குது, திவாகருக்கு தம்பி அப்படிங்கிற ஒரு புரளிலாம் வந்துச்சு. அந்த மனுஷனும் தப்பு சொல்ல முடியாது, அந்த ஆள் அவன் திறமையை காமிச்சா முன்னேறி போயிட்டான். இப்போ என்னையும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த ஆள் ஒன்றும் கேவலம் கிடையாது. உங்கள் கண்ணுக்கு அப்படி கேவலமாக தெரிஞ்சனால தான் இன்றைக்கி அந்த ஆள் டாப்பு போயிட்டாப்புல. அதனால் மக்களே, ஒருத்தனை ஏற்றி விட்றதோ இறக்கி விட்றதோ உங்கள் கமெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் வீடியோ போடுறேன். இதில் ஒரு ஈனப்பையன் என்னை கமெண்ட் பண்ணியிருந்தான். அந்த 500 மெசேஜில் ஒரே ஒருத்தன் தான், இவனெல்லாம் தூக்கி விட்றீங்க, இவெல்லாம் ஒரு ஈனப்பையனு. நான் ஈனப்பையனா இல்லை நீ ஈனப்பையனா போய் உங்கள் அம்மாட்ட கேளுடா, ஈனப்பையன் யாருன்னு தெரியும். ஆனால் இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? எத்தனையோ பேர் கிண்டல் அடித்தாலும் பல பேர் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ப்ரோ கிளன்சர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் மாதிரியே பாடி டெவலப் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவர், அது இல்லாமல் பவுன்சராக போயிட்டுருக்கேன். எனக்கு நேரம்லாம் கிடைக்காதுங்க. காலையில் 3:30 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 மணி ஆயிரும். 10:30 மணிக்கு போய் வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு 11 மணிக்கு நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன்னா 12:30 மணி வரைக்கும் நான் ஒர்க் அவுட்டில் தான் இருப்பேன். 1 மணிக்கு படுத்து தூங்கினேன்னா மறுபடியும் 3:30 மணிக்கு வச்சு நான் வேலைக்கு கிளம்பணும். எனக்கு கிடைக்கிற நேரமே இவ்வளவு தான். நான் இதையவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பாடி கண்ட்ரோலாக கொண்டு வரதுக்காக. இதை புரிஞ்சிக்காமல் நிறையா பேர் நீங்கள் பேட் கமெண்ட் போட்டுக்கிறீங்க. எனக்கு அதை பற்றி கவலையெல்லாம் இல்லை, ஏன்னா உங்கள் பேட் கமெண்ட் தான் இன்றைக்கி நான் தூக்கி விட்டுருச்சு. 500 வியூஸ் 1000 வியூஸ் போன இடத்துல இன்றைக்கி 12 லட்சம் 13 லட்சம் வியூஸ் போகுதுன்னா அதுக்கு அந்த பேட் கமெண்ட் தானே. நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? என்னை என்கரேஜ் பண்ணி கமெண்ட் போட்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ப்ரோ கிளன்சர் மாதிரி உடம்பை தயார் பண்ணுறோம், ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ காமெடிக்காகவோ நான் ஃபேமஸ் ஆகணுங்கிறக்காகவோ நான் போடலை. நிறையா பேர் எவ்வளவோ குண்டாக இருக்காங்க, ஜிம்முக்கு போனால் தான் உடம்பு கம்மி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கிடைக்கிற நேரத்தில் வீட்டில் கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணாவே